ஹாய்ம்மா, இன்றைக்கி வந்து நம்ம நட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, எல்லா விதைங்களுமே அது எப்படி வந்து ஒரு குழம்பு டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறது சொல்லித்தரேன் பாருங்கள். எந்த விதையாக இருந்தாலும் சரி, அதான் காராமணி, மொச்சக்கொட்டை அந்த மாதிரி இருக்குது இல்லையா, அது மாதிரி இப்போ நான் பச்சை பயிர் இருக்குல்ல, அதை வந்து எண்ணெய் விட்டு இந்த காஞ்ச மிளகாவும், முதல்ல காஞ்ச மிளகா போடாதீங்க, பச்சை பயிர் போட்டு நல்லா பாதி வறுத்ததுக்கப்புறமா காஞ்ச மிளகா போடுங்க. அவ்வளோதான். இது எண்ணெய் விட்டு நல்லா வறுத்துட்டு மஞ்சத்தூள் போட்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க, புளியை கரைச்சி வச்சுக்கோங்க. இதை முதல்ல வச்சு குக்கரில் வந்து நம்ம பாயில் பண்ணிடணும், வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் மத்து போட்டு கடைஞ்சிட்டு புளியும் வந்து அதிலேயே போட்டு கடைஞ்சிடணும். புளி கரைச்சி ஊற்றக்கூடாது. என்ன, வெங்காயத்தை வந்து நம்ம எண்ணெய் விட்டு தாளிப்போம் இல்லையா, கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு பெருங்காயத்தூள் போட்டு வெங்காயம் போட்டு வதக்கிட்டு அதில் இந்த குழம்ப கொட்டிடணும். அவ்வளோதாண்ணா, ரொம்ப சிம்பிள். சாப்பிட்டு பாருங்கள். இதுக்கு வந்து வறுத்தலும் சிப்ஸும் அப்பளமும் தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இந்த பாருங்கடா, நம்ம வந்து மத்து போட்டு கடைச்சா கூட அது வந்து கிடையவே கிடையாதுடா. அதனால் நம்ம என்ன பண்ணோம், மிக்சியில் இந்த மாதிரி சால்ட்டு போட்டுட்டு அந்த பாயில் பண்ணதை எடுத்து இதில் கொட்டிட்டு நம்ம வந்து அதையே புளியும் அதிலேயே போட்டுட்டு கொஞ்சமாக அந்த தண்ணியே வேக வச்ச தண்ணி இருக்குல்ல, அதிலேயே வந்து நம்ம வந்து கிரைண்ட் பண்ணிட்டோம்னா இது பாருங்கள் குழம்பு வந்து எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி தண்டா இருக்கணும். சரியா? அவ்வளோதான்டா. இப்போ மிக்சியில் போட்டேன் நான். அதுக்கப்புறமா அதை பாருங்கள் தாளிச்சிட்டு இதை எடுத்து அதில் கொட்டிட்டு சும்மா அந்த கழுவின தண்ணி போட்டு ஒரு கொதி, அவ்வளோதான். பக்கத்துலேயே இருக்கணும், ஏன்னா அடி வந்து பிடிச்சிக்கும். ஓகேவா? இது வந்து எல்லா விதையும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஓகேவா? பச்சைப்பருப்பு காரக்குழம்பு மாதிரின்னு இல்லை, எதுவுமே இல்லை. ஓகேவா? பச்சைப்பருப்பு கடையல். ஓகே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கற்றுக்குங்க. தேங்க்யூ. இதை பாருங்கடா, குழம்பு பார்த்திங்களா ரெடி ஆகிடுச்சு. அது வந்து நம்ம கடாயில் போட்டு இந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருக்கிறோம். என்ன, ஏன்னா அது வந்து திக்னஸ்ன்றதுனால அடி பிடிச்சிருக்கும். ஓகேவா? அதை பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணுன்னா கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இது வந்து தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்குமே தொட்டிட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்டா. செய்து பாருங்கள். என்ன.